நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம், எவ்வளோ மனக்குழப்பத்தங்களில் இருக்கிறோம். ஒரு சிலரால் வெளியே சொல்ல முடியும், ஒரு சிலரால் வெளியே சொல்ல முடியாது. ஆனால் சொல்லாமல் அதை மனசுக்குள்ளே போட்டு அழுத்தமாக்கிடக்கூடாது. மனசுக்குள்ளே போட்டு அழுத்தமாக்கணும்னா அது மாரடைப்பு வந்துடும் அதில். அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் ஆண்கள் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை அடுத்தவங்கக்கிட்ட ஈஸியாக சொல்லிப்பாங்க. ஆனால் பெண்களால் அப்படி சொல்ல முடியாது. சொல்ல முடியாத பெண்கள் கூட யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ, யார் நீங்கள் சொல்கிற விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டாங்களோ அவங்கக்கிட்ட பரிமாறிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே போட்டு அதை அழுத்தி வைக்காதீங்க. அழுத்தி வச்சிங்கன்னா அது தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிடும் உடம்புக்கு. வாழ்க்கைன்றதே ஒரு பெரும் பயணம். அது அந்த பயணத்தில் நன்மைகள் நடக்கலாம், தீமைகள் நடக்கலாம். ஆனால் நன்மைகள் நடக்கும்போது நம்ம யாருக்கிட்டும் சொல்கிறதில்ல, சந்தோஷங்கள் வரும்போது நம்ம யாருக்கிட்டும் சொல்கிறதில்ல, அதை நம்மளே அனுபவிச்சுக்கிறோம். ஆனால் துன்பங்கள் வந்தால் நமக்கு ஏன் இந்த துன்பம் வந்தது, நான் இவ்வளோ கடவுள் வழிபாடு பண்ணினேன், எனக்கு எப்படி இந்த துன்பம் வரலாம் அப்படின்றது மனுஷனுக்கு இயற்கையான குணமாகி போச்சு. ஆனால் துன்பம்ன்றது இது நமக்கு மட்டும் வரல, உலகம் ஃபுல்லாக இருக்கிற மக்களுக்கு வந்துக்கின்னு தான் இருக்குது. அத்தனை மக்களும் அந்த துன்பத்திலேருந்து மீண்டு வெளியே வரணும், வெளியே வந்து பழையபடியாக நிம்மதியான வாழ்க்கையை வாழணும். மனிதன் பிறந்தது சந்தோஷம் மட்டும்தான் அப்படின்னு மனுஷன் வாழ்ந்துன்னு இருக்கிறான். ஆனால் மனிதன் பிறந்தது சந்தோஷத்துக்காக இல்லை, அமைதிக்காக பிறந்தான். அந்த அமைதியை தேடுற இடம்தான் பிரம்மசூத்திர குழு. அந்த அமைதி கிடைக்கிற இடம்தான் பிரம்மசூத்திர குழு. அந்த அமைதியை பற்றி பேசுகிற இடம்தான் பிரம்மசூத்திர குழு. அப்படிப்பட்ட அமைதியான வாழ்க்கை வாழறதுக்கு தான் உங்களுக்கு இந்த உபதேசத்தை நான் கொடுத்துன்னு இருக்கிறேன் இவ்வளோ காலமாக. இந்த மக்கள், பல கோடி மக்கள் இந்த வாழாப்போன மனசால் வெதும்பி போயிடுறான். அவன் தெளிவடையணுன்றதுக்காக தான் 40 வருஷமாக பேசின்னுக்கிறேன் நான். ஏதோ என் அறிவுக்கு நான் படித்தவன் கிடையாது, இலக்கணம் இலக்கியம் பேச தெரியாது, சாதாரண மக்கள்கிட்ட பேசுகிற மாதிரி தான் நான் பேசின்னு இருக்கிறேன். அது என்ன ஆகிப்போச்சு, இன்றைக்கி பல கோடி மக்கள்கிட்ட எல்லாரும் பேசுகிறது புரியல, ஆனால் நீங்கள் பேசுகிறது குழந்தைங்களுக்கு கூட புரியுதுன்றாங்க. அது ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு. ஆனால் இந்த உபதேசங்கள் வாங்கிறதால ஒரு பயனும் கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, உபதேசங்கள் வாங்குகிறாங்க, சீரான பாடம் பண்ணுறதில்ல. அந்த பண்ணாதால் அதனுடைய பலன் அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் இந்த உபதேசங்களை வாங்காதீங்க, தயவு செய்து நான் சொல்கிறேன், அதை வீணாக்காதீங்க. நம்மளால் செய்ய முடியும்னா உபதேசம் வாங்குங்க. அந்த உபதேசம் வாங்கிறத எதை தவற விட்டாலும் விடலாம், அந்த பாடம் பண்ணுறதை தவற விடக்கூடாது. நீங்கள் அப்படி தவற விடாமல் பாடம் பண்ணிங்கன்னா தான் அதனுடைய பலனை அனுபவிப்பீங்க, அதனுடைய உண்மை உங்களுக்கு விளங்கும். நீங்கள் தெளிவான நிலையில் நீங்கள் உலகத்தில் வாழறதுக்கு வழி கிடைக்கும். இன்றைக்கி மலேசியாவில் போய் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னே போனேன், உபதேசங்கள் கொடுத்தேன். இங்கே ஒரு 40 பேர் மலேசியாவிலேருந்து அந்த உபதேசம் வாங்கினாங்க. இன்றைக்கி அங்கேருந்து வர ரிசல்ட்டுங்களை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அளவுக்கு இந்த 3 மாதம் 4 மாதத்துலேயே அவ்வளோ பெரிய ரிசல்ட்டுங்க கிடைக்கிது. ஆனால் இங்கே இருக்கிற மக்களுக்கு ஏன் அந்த ரிசல்ட்டு கிடைக்கல? அதே பாடம் தான், அதே குருமார்கள் தான். ஆனால் ஏன் இவங்களுக்கு கிடைக்கலன்னா, இவங்க சீரான முறையில் பாடம் பண்ணுறதில்ல. ஏதோ பௌர்ணமியான வராங்க போகிறாங்க, ஆசீர்வாதம் வாங்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஆர்வம் தன்னை அறியறதுக்கு இல்லை. எதை உலகம் ஃபுல்லாக நீ ஆராய்ஞ்சினாலும் உலகம் இருக்கும், ஆனால் நீ இருக்க மாட்ட. நீ இருக்கிறதுக்கு முன்னாடி, நீ இறக்கிறதுக்கு முன்னாடி உன்னை பற்றி நீ உணரணும், உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது ஏதோ மந்திரம் மாயம் தந்திரம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குற இடம் இல்லை. இது வைத்தியம் பண்ணுற இடமும் இல்லை, தெய்வீகத்தை பற்றி சொல்லி கொடுக்குது. அதுவும் நீயே அறிய கொடுத்து, இது நான் சொல்லி தெரிய போகிறதில்லை, நீங்களே அறியறதுக்கு தான் இந்த வழியை சொல்லி கொடுத்துன்னுக்குறேன். இதை சீரான முறையில் பாடம் பண்ணிங்கன்னா எல்லாரும் தெளிவாக இருப்பீங்க, தைரியத்தோடு வாழ்வீங்க, எந்த துன்பம் வந்தாலும் கலங்க மாட்டீங்க.
அந்த கலக்கத்திலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. அதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களை நான் இந்த மக்களுக்கு சொல்லின்னுக்கிறேன். எனக்கு ஜாதி, மதம், குலம், கோத்திரம் அதெல்லாம் கிடையாது. எனக்கு எல்லாம் மனிதர்கள். அந்த மனிதர்கள் நல்ல வழியில் போகணும், நல்லா வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், அமைதியோடு வாழணும், எல்லோருக்கிட்டும் அன்பு காட்டி வாழணும். இதனால தான் இவ்வளோ பேசுகிறேன். இதை நீங்கள் பின்பற்றுவீங்கன்னு நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். சொல்லப்பா. ஆத்மா வணக்கம்பா. சொல்லு. லாஸ்ட் டைம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, மனைவி செத்தா புருஷன் சாகணும், புருஷன் செத்தா மனைவி சாகணும் அப்படின்ட்டு. மனைவியே கனவு மனைவின்னா எப்படி இருக்கும் உறவு அப்படின்ட்டு ஒரு அன்போடு இருக்கணும் அப்படின்ட்டு இருந்துங்க. இதில் இறந்தால் அப்படி அதுதான் கனவு மனைவி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்துங்க. அது இந்த பாடம் வாங்காததுக்கு முன்னே எனக்கு மனம் அப்படி தான் இருந்தது. சரி. இப்போ ஒரு குழந்தை இருக்கிற போது டெலிவரி ஆகும்போது அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. இது இல்லைன்னா எனக்கு அந்த மைண்டே அப்படியே தான் இருந்தது. இந்த மாதிரி தான் இது மனைவி செத்துட்டா நம்ம செத்துடலாம் அப்படின்ற ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்களா? இருக்கிறாங்களா? உங்கள் தாத்தா ஆயாலாம் இருக்கிறாங்களா? இல்லை. ஏன் அவங்க செத்தா நீ சாவணும்னு வரல மனம்? அவங்க செத்துட்டாங்கப்பா. தாத்தா ஆயா செத்துட்டா அவங்க சொத்தில் தான் நம்ம பிறந்தோம், அவங்க வம்சத்தில் தான் நம்ம வந்தோம். அவங்க செத்துட்டா நம்ம வாழக்கூடாதுன்னு ஏன் வரல? மனைவி செத்துட்டா மட்டும் செத்து போகணுன்னு ஏன் எண்ணம் வந்தது? அது இந்த பாடம் வாங்காததுக்கு முன்னே அப்படியே வாங்காததுக்கு முன்னே தான் கேட்குறேன் நான். வாங்கின பிறகு விட்டுடு. வாங்காததுக்கு முன்னே ஏன் இந்த எண்ணம் வரல? அவங்க தானே உனக்கு உறவு. அவங்க தானே இந்த உலகத்துக்கு ஒன்று அடையாளம் காட்டினாங்க. அவங்க செத்தா நான் செத்து போவேன்னு சொல்கிற வார்த்தை வரலையே. ஆனால் இடையில் வந்த மனைவி செத்துட்டா நான் செத்துடுவேன், இடையில் வந்த கணவன் செத்துட்டா நான் செத்துடுவேன்ற எண்ணம் ஏன் வந்து அங்கே? என்ன காரணம்? அறியாமை இல்லை, ஆசை. இது பேர் அறியாமை இல்லை. தெரிஞ்சு தானே வயிற்றுன்னு வந்து கட்டின்னு வந்த ஆசை. அவங்கெல்லாம் ரத்த பந்தம், இவங்க உயிர் பந்தம். கணவன் மனைவின்றது உயிர் பந்தம். யாரோ எவனோ பெத்த பொண்ணு. ஆனால் அது உன் கூட சேர்ந்த உடனே அது உன்னுடைய வம்சத்தில் வந்த கடவுளை வழிபாட ஆரம்பிச்சது. பெத்த வம்சத்தில் வர கடவுளை வழிபாடலை. அப்போ உயிரோட கலக்கிறவ தான் மனைவி, உயிரோட கலக்கிறவ தான் கணவன். ஆனால் மரணம்ன்றது எல்லாருக்கும் வரும். கணவனுக்கும் வரும், மனைவிக்கும் வரும். ரெண்டு பேரும் ஒன்றா பிறக்கலை. யார் வயிற்றுலையோ யாரோ பிறந்தோம். ஒரு நாள் மரணம் எல்லாருக்கும் வரும். நம்ம தாய் நம்ம உள்ள செத்து போயிடுறா. இந்த உலகத்துக்கு நம்மளை அடையாளம் காட்டின தாய் நம்மளை விட்டு இறந்துடுறா. இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுறதுக்கு காரணமாக இருந்த தந்தை இறந்துடுறான். எல்லோரும் இந்த உலகம்ன்றது ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி. இது எல்லாரும் கூடுவோம், எல்லாரும் பிரிவோம், எல்லாரும் சேர்ந்து இருப்போம், எல்லாரும் ஒரு நாள் மறைவோம். இது இயற்கைன்ற மனோபாவம் வரணும். அந்த மனோபாவம் இல்லாத இன்னும் இது இல்லைன்னா உலகமே இல்லைன்ற மாதிரி ஆகிடும். ஆக்கக்கூடாது. ஆக்கணின்னா உன் வாழ்க்கை கெட்டு போயிடும். சரி, அது நடக்கக்கூடாது, நடந்து போச்சு, இனி அடுத்தது என்ன செய்யணும்னு யோசிக்கணும். அதுதான் மனித சமுதாயம். இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு எண்ணம். மிருகங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணம் கிடையாது. ஏன்னு சொன்னால் அது உயிரோ மட்டும் தான் வாழுது. இவன் மனத்தோடு வாழறான். இந்த மனத்தோடு வாழறதால கற்பனைகள் அதிகம் இவனுக்கு. இந்த கற்பனையால் விபத்துகள் அதிகமாக ஏற்படுது. இன்றைக்கி எத்தனை காலேஜ் பசங்க எப்படிலாம் சாகுது. பெற்றவன் எவ்வளோ படிக்க வச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ பணம் செலவு பண்ணி படிக்க வச்சா சாதாரணமாக ஒரு நிமிஷத்தில் செத்து போதுங்க. இதெல்லாம் எதுக்காக? ஏன்? மரணம்ன்றது இயற்கையாக வரணும். அது வந்தால் யாரும் தவிர்க்க முடியாது. ஆனால் செயற்கையாக சேர்த்துக்கூடாது. செயற்கையாக சேர்த்துக்குன்னா ஒரு முறை நீ தற்கொலை பண்ணினா 100 வாட்டி பிறந்தீங்கனாலும் தற்கொலையில் தான் போவேன். அதை மறந்துடுங்க. நல்லா வாழ கற்றுங்க. வாழங்காலத்தில் பலாயிரம் பேர் உதவி பண்ண வாழுங்க. நீங்கள் வந்ததுக்கு அடையாளம் வச்சுட்டு போங்க. எதுவும் ஆடு மாடு வாழ்ந்துட்டு செத்து போகிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுவும் தான் ஒரு உயிர். அதுவும் பிறக்குது, அதுவும் வாழுது, அதுவும் செத்து போகுது. மனிதன் பெரிய அற்புதமான அமைப்பு. அது இறைவனுடைய படைப்பிலே மனிதனுடைய படைப்பு மாதிரி உலகத்தில் வேறு எந்த படைப்பும் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட மனித பிறவியை வீணாக்கிடக்கூடாது. அதை வாழ்ந்து காட்டணும். நீ மற்றவங்களுக்கு அடையாளமாக இருக்கணும். நீ மிருகம் மாதிரி மாறிடக்கூடாது. மாறினீன்னா மிருகத்துக்கு உனக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். மனிதனாக வாழுங்க, தைரியத்தோடு வாழுங்க, தெளிவோடு வாழுங்க, அமைதியோடு வாழுங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்து வாழுங்க. அதுதான் மனித வாழ்வு. அதனால தான் நான் சொல்லியிருப்பேன், மிருகங்கள்லாம் எடுத்து வாழும், மனிதன் கொடுத்து வாழணும்ன்ட்டு. அவன் தான் மனிதன்.
கொடுக்காதவங்கெல்லாம் மனிதன் கிடையாது, அது ஒரு உயிரினம். கொடுத்து வாழணும். அடுத்தவனுக்கு பசின்னா தாங்கவே கூடாது, உனக்கு இல்லைன்னா அடுத்தவனுக்கு கொடுக்கணும், அதுதான் மனிதன். மிருகங்கள் அப்படி கொடுக்காது, தனக்கு மட்டும்தான் சாப்பிட்டா வச்சுக்கும். மனிதன் அற்புதமான பேரை படைத்து மிருகம் மாதிரி நம்ம வாழறதில்ல, அர்த்தமற்ற வாழ்வு ஆகிடும். அதனால் வாழ்க்கையை சிந்தியுங்க. நம்ம பிள்ளைங்க, நம்ம மனைவி, அவளுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். மனைவி உலகத்திலே இல்லாத என் மனைவி தான் நீனா உனக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். கணவன் மனைவியை கொடுமைப்படுத்தக்கூடாது, மனைவி கணவனை கொடுமைப்படுத்தக்கூடாது. 2 பேரும் சமமாக போனீங்கன்னா தான் உங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க சமமாக போகும். நீங்கள் 2 பேரும் வேற்றுமையானீங்கன்னா உங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் வேற்றுமையாக மாறிடும். அதுங்க வாழ்க்கை வாழறதுக்கு நீங்கள் அடிப்படையாக இருக்கணுமே தவிர அதுங்க கெடுறதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழுங்க, அது உங்கள் சந்ததிக்கே நல்லதாக நடக்கும். இறைவன் துணை இருப்பான். ஐயா, இப்போ நான் கல்லூரி பருவம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கல்லூரி பருவம் படிச்சுக்கிட்டே நம்ம அந்த பாடத்தை தொடரலாமா எப்படி குரு? எதுக்கு வந்து உபதேசம் வாங்கண்ணா? இது பண்ணுறதுக்கு தான். அப்புறம் இப்போ என்ன கேள்வி கேட்குற? அதான் குரு. இதை தானே இப்போ சொன்ன, வரத்துக்கு முன்னே யோசிங்க, உபதேசம் வாங்கிட்டு யோசிக்காதீங்க. புலிவால் கட்சி பூச்ச கதை இது. இதை வந்து உபதேசம் வாங்கக்கூடாது, வாங்கிட்டீங்கன்னா விடக்கூடாது. புலி வாழை பிடிச்சிட்டின்னா வாழை விட்டீங்கன்னா உன்னை கொண்டு போடும். இல்லை புலி வாலையை பிடிச்சின்னு அது கூட உன்னால் ஓட முடியாது. 2க்கு நடுவில் மாட்டின அவஸ்தைப்படுற இந்த பாடம் வந்து அப்படிப்பட்டது தான். இதை வாங்கிறதுக்கு முன்னே யோசிக்கணும், நம்ம படிக்கிறோமே, நமக்கு தேவையா? நம்ம படித்து நிறைய பணம் சம்பாதிப்போம், முதல்ல குடும்பத்தை பெருசாக்கிடுவோம், அப்புறமா இதுக்கெல்லாம் போடலாம், குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுட்டு தள்ளாடிக்கின்னு போடலாம் அப்படின்னு யோசித்து இருக்கணும். இப்போ வந்து உபதேசம் வாங்கிட்டு நான் இப்போ படிச்சுக்கினே செய்யிட்டா படிக்காத செய்யிட்டான்னா என்ன அர்த்தம்? அது என்ன எண்ணத்தில் கேட்குற? இதை விட்டுட்டா அதை விட்டுட்டான்னு கேட்குறியா? ரெண்டுமே பண்ணுறேன் சாமி. அடுத்து இந்த கல்லூரி பருவம் இந்த 1 வருஷம் முடிய போகுது சாமி. இந்த கல்லூரி பருவம் இது 3ஆவது வருஷம் சாமி. சரி, 1 வருஷம் முடிய போகுது. சரி, இப்பயே வீட்டில் வேலைக்கு போன்னு சொல்கிறாங்க. ஆமாம், துட்டு வேணுமே, வேலைக்கு போக சொல்கிறாங்க. உன்னை படிக்க வைக்கிறதே துட்டு சம்பாதிக்கிறதுக்கு தான். இன்றைக்கி மாணவருங்க கெட்டு போகிறதுக்கு காரணமே தாய் தப்பனும் ஒரு பங்கு உண்டு அவங்களுக்கு. ஏன்னா அன்பை போதிக்கிறதே கிடையாது, அவங்க ஆசையை போதிக்கிறாங்க. நீ இன்ஜினியர் ஆகிடு, நீ டாக்டர் ஆகிடு, நீ இப்போ மந்திரி ஆகிடு, பிரதமர் ஆகிடு, நிறைய பணம் வரட்டும் அப்படின்னா உருவாக்குறாங்க. இதனுடைய விளைவு தான் பசங்க வளர்ந்து படிக்க ஆரம்பித்து வேலை செய்ய ஆரம்பித்தோன்னே அப்பா அம்மா ஒதுக்கி ஹாஸ்டலில் எடுத்து போய் சேர்த்துட்றாங்க. இதுக்கு காரணம் தாய் தப்பம் கூட ஒரு காரணம், பிள்ளைங்க மட்டும் காரணம் சொல்ல முடியாது. தாய் தப்பனும் ஒரு காரணமாகறான். இப்போ படிக்கும்போதே துட்டு சம்பாதிக்கிறதுக்கு ஆசை வச்சா நீ எங்கேருந்து வேலை படிக்கிறது? அப்புறம் படிப்பை எதுக்கு உன்னை படிக்க வச்சாங்க? சம்பாதிக்கணுன்னே படிக்க வச்சாங்க. அது முடிக்கிறதுக்கு முன்னாடியே பணம் சம்பாதினா எப்படி சம்பாதிக்கிறது? இப்படி தான் கெட்டு போகிறது. சொல்லு. சரி சாமி, இந்த இதான் சாமி கடைசி 3ஆம் பருவம், 3ஆம் ஆண்டு சாமி. இதை முடிக்க போகிறேன் சாமி. சரி, அடுத்து என்ன சாமி பண்ணுறது? அது ஒன்றும் தெரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்லவே கூடாது. ஏன்னா நான் சொன்னேன்னா நான் இப்படி போகலான்னு இருந்தால் சொன்னார், அந்த பேச்சை போட்டு கெட்டு போட்டேன்னுவேன். அதனால் உன் மனசு எது முடிவு எடுக்குதோ அதை செய். அதனால தான் சொன்னேன், அன்பே சிவம் மனமே குருன்னு. உன் மனசு தான் முடிவு எடுக்கணும். உன் மனசு தான் உன்னை பிறந்ததுல சாகிற வரைக்கும் வழி நடத்துது ஒவ்வொரு மனுஷனையும். அந்த மனசு இது சரி என்ன பாட்டு தான் அதை செய். வெற்றியோ தோல்வியோ உன்னோட போயிடும். அது அடுத்தவங்களை கேட்டீங்கன்னா அவங்களால தான் நான் கெட்டுப்பட்டேன்ட்டுவேன். அதனால் யாரையுமே கேட்காத, உனக்கு எது சரியோ அதை செய். ஏன்னா வாழ போகிறது நீ தான். அதனால் உன் மனசுக்கு எது சரின்னு படுறதோ அதை செய். சாமி, நான் பாடம் எடுக்கிறேன், ஆனால் வீட்டில் போக சொல்கிறாங்களே. எங்கே போக சொல்கிறாங்க? இல்லை, சம்பாதிக்கத்தான். சம்பாதிக்க போ. அதான் என்ன பண்ணுறது? படிச்சுட்டு சம்பாரிச்சு பாதி கொடுத்துடு. அப்படியா? ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே பாடம் பண்ணவா இப்படி? ஆமாம். இப்போ நம்ம மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க? மற்றவங்களாம் வேலை வெட்டி விட்டுட்டா பாடம் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் சம்பாரிச்சிக்கணும், குடும்பம் நடத்துக்கணும் தான் பாடம் பண்ணிக்கிறாங்கப்பா. அப்புறம் நான் சம்பாரிச்சா பாடத்தை விட்டுருவேன், பாடத்தை விட்டா சம்பாதிக்கத்தை விட்டுருவேன்றியா? எப்படி? ரெண்டுமே சேர்த்தே பண்ணணும்னு சொல்றீங்க? ரெண்டுமே சேர்த்தே பண்ணணும். 2 கைக்கு இல்லை உனக்கு? எதுக்கு ஒரு கை இருந்தால் என்ன போகாது? பத்தாதா? எதுக்கு உனக்கு 2 கை வேணும்? கடவுள் எதுக்கு 2 கை கொடுத்துக்கிறாரு? 2 கண்ணு எதுக்கு கொடுத்துக்கிறாரு? ஒரு கண்ணு கொடுத்துட்டு பார்த்துக்கிட்டு உலகத்தை பார்க்கலாமே. எல்லாமே செய்யணும். ஒரு கையில் குடும்பத்தை பிடிக்கணும், ஒரு கையில் தெய்வத்தை பிடிக்கணும். 2ஐயும் பிடிச்சி சமமாக போகணும். ஒரு நாள் குடும்பம் உன்னை கைவிடும், அப்போ தெய்வத்தை 2 கையில் பிடிங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு உதவும். சரி சாமி, அடுத்து இன்னொரு கேள்வி. இது கல்யாணம் பண்ணவா வேண்டாமான்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குது.
படிக்க வச்சு வேலை தேடி கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா வானா பஞ்சாங்கக்காரங்கிட்ட தான் போய் கேட்கணும். நீ என்கிட்ட வந்து கேட்குறியப்பா? இல்லை, அதை முன்னாடியே கேட்டுட்டா ஒரு தெளிவான பாதையில் போயிடலாம். இப்போ நான் சொல்லிவிடுவேன், கல்யாணம் பண்ணிக்காதுப்பான்னுவேன். நாளைக்கு ஒரு ஜுரம் வந்து படுத்துப்பேன். நான் கல்யாணம் பண்ணால் என் பொண்டை தண்ணி கொடுத்துருக்கோம், வைத்தியம் பண்ணியிருக்கான், இந்த கிழவன் பேச்சை கேட்டு வந்து குட்டி சவராக போட்டேன் நான் என்னுவேன். இல்லை பண்ணிக்கன்னா பொண்டாட்டி கட்டத்துக்கு சாத்துவா. இல்லை அப்போ சொல்லுவேன், நான் நிம்மதியாக ஒண்டியாக இருந்திருப்பேன், இந்த ஆளுக்கு பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணி இப்போ பொண்டாட்டிக்கிட்ட உதப்படுறேன்னுவேன். எனக்கு எதுக்கு அந்த வீண் ஒம்பு? இல்லை பண்ணிக்கிட்டாலும் துன்பம் தான், எல்லாத்துலேயும் துன்பம். நீ பிறந்ததே துன்பத்தில் தான் பிறந்த. தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து ஒரு குழந்தை பிறக்கும் போது அது பல துன்பப்பட்டு வந்து தான் பிறந்த உடனே ஒன்று கத்துது. சும்மா கங்காரு மாதிரி எடுத்து வச்சுக்கிறது கிடையாது. அது பிறக்கும் போது அது துன்பப்பட்டு வெளியே வருது. அது வெளியே வரும்போது அந்த தாய் செத்து பிழைக்கிறான். வாழ்க்கையே துன்பம் தான், ஆனால் துன்பத்தில் தான் இன்பம் இருக்குது. மனைவி கட்டினா அவளுக்கு தனியாக சம்பாதிச்சு போடணும் நீ, ஆனால் அவள் இல்லைன்னா இன்பம்ன்றது உனக்கு ஒன்று கிடைக்காது. அப்போ துன்பத்தில் தான் இன்பம் இருக்குது, இன்பத்தில் தான் துன்பம் இருக்குது. அதனால் ரெண்டையும் சமமாக எடுத்துக்க பழகுங்க. அப்படி பழகினீங்கன்னா தான் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அதை விட்டுட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டினா வாழ்க்கையே சரியில்லாத போயிடும். எது கிடைச்சதோ இது போதும், ஆண்டவன் இது வகுத்தது எனக்கு, இது வச்சு நான் வாழ்ந்துட்டு போகிறேன்னு முடிவு பண்ணிக்கோங்க. அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இது சரியில்லை அது சரியில்லைன்னு குறையா ஆக்க ஆரம்பிச்சிட்டோம்னா வாழ்நாள் ஃபுல்லாக குறையாவே வாழ்வோம். குறையா வாழாமல் நிறையா வாழ கற்றுக்குங்க. எது கிடைச்சதோ அதை நினச்சி திருப்திப்படுங்க. இது பத்தாது இது இல்லை அப்படின்னு போகாதீங்க. ஆனால் கடவுள் பாதையில் மட்டும் நான் தேடுறது இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு தாண்டி போய்க்கினே இருக்கணும். வாழ்க்கையில் அப்படி இல்லை, கிடைச்சது வச்சுக்கின்னு வாழணும். அதான் வாழ்க்கை. இல்லை சாமி, கடவுள் பாதையில் போகிறேன் சாமி. ஆனால் அதே நேரத்தில் கல்யாணம் முடிக்க வேணாமா, நீங்கள் முடிங்கன்னா நான் முடிப்பேன், நான் முடிக்கிறேன் நான் சொல்லி பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்ல. இப்போ ஊர் சாபனிக்கு நான் ஆளாவதுக்கு தயாராக இல்லை சாமி. அதனால் இப்போ உங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க நான் கல்யாணம் பண்ணிக்குவானான்னு சொல்லுவேன். நீ வீட்டில் போய் சொல்லுவேன் நான் கல்யாணம் வானான்னுவேன். உனக்கு யாரா சொன்னது அந்த கிழமை சொல்லி அமிச்சான்னுவேன். அவங்க கட்டத்தை நீங்கள் வருவாங்க. ஏன் இந்த ஒம்பெல்லாம் எனக்கு? நீ பண்ணிக்கணும்னு தைரியம் இங்கே தான் உனக்கு உழைச்சி சாப்பாடு போட முடியும். தைரியம் இங்கே தான் பண்ணிக்கோ. உனக்கு தைரியம் இல்லையா விட்டுடு, நீ தனித்து வாழ்ந்துட்டு போ. தனித்து வாழணும்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. அதில் குடும்பத்தோடு வாழணுன்னாலும் கஷ்டம் இருக்குது. ரெண்டுலேயுமே கஷ்டம் இருக்குது. குடும்பத்தோடு வாழறது 4 பேரையும் காப்பாற்றணும், 4 பேருக்கும் பதில் சொல்லணும், 4 பேரோட இணைஞ்சு வாழணும். தனித்து வாழறது அப்படி இல்லை. ஆனால் உதவிகள் இல்லாத மனிதன் வாழறது கடினம். அதனால் தனித்து வாழறது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை, கடினமான வாழ்க்கை அது. ஒரு உடம்பு சரியில்லை படுத்துட்டின்னா 10 நாள் உன்னோட பாண்டியணும். ஒரு தண்ணி கொடுக்கூட ஆள் இருக்காது. உங்கள் அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் இப்போ செய்வாங்க, நாளைக்கு அதுக்கு ஒரு துணைவி வேணும். அதனால தான் துணைவி யாருன்னாங்க, மனைவி யாருன்னாங்க, தாய்க்கு பின் தாரம்னாங்க. இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு அவசியம். ஆனால் அதுவே வாழ்வுன்னு இருந்துடக்கூடாது. அதை விட உயர்ந்த வாழ்வு இருக்குது, கடவுள் வாழ்வு. அதையும் அடையணுன்ற வைராக்கியத்தோட பயணம் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. சினம் சேர்ந்தாரை கொள்ளும் விஷம். ஆனால் யோகத்தில் சிறந்த முனிவர்களே கோபத்தினால் சாபம் விட்டுருக்காங்க நிறைய. ஆமாம் சார், அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரியான கோபங்கள்லாம் வருது? அவங்கெல்லாம் கோபத்தை அவங்களே வேணா முனிவருங்க கிட்ட போவேண்ணா. நம்ம சாதாரண நம்ம ஆளுங்க கிட்ட சொல்கிறேன். இத்தனை நாள் இவங்கெல்லாம் குடும்பத்தில் இருந்தாங்க, இப்போ வந்து உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க. இத்தனை நாள் இவங்க பையன் போய் டிவியை நல்லா சவுண்டாக வச்சு கேட்பான், சவட மாதிரி. அப்போவும் இவங்க கம்முன்னுப்பாங்க, பையன் தானே வைக்கிறான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. பொண்ணு போய் இவர் வச்சதை ஆஃப் பண்ணிவிடும். சரி என்ன பண்ணுறது, பொண்ணு தானே ஆஃப் பண்ணிச்சுன்னு இருப்பாங்க. ஆனால் இப்போ உபதேசம் வாங்கிட்டு போய் சவுண்டு வைக்கிட்டோம், பையனுக்கு 2 அரை ஊதுப்பார். ஏன்? இவர் போற பாதை அப்படிப்பட்ட பாதை. அதுக்கு எவை இடைஞ்சலா வந்தாலும் கோவப்படுவான். ஆனா முதல்ல அவன மாதிரியே இருந்துட்டான் இல்லையா? நம்ம இவரு ரொம்ப நல்லா சொல்லுவார், கிருபானந்த வாரியார். ஒரு பாலம், ஒரு பாலத்து மேல ஒரு பக்கம் யானை போகுது, குளிச்சுட்டு கிழிச்சிட்டு நல்லா பூஜை பண்ணிட்டு போகுது. அது அந்த பக்கம் ஒரு பன்னி வருது, பீல பிறண்டுட்டு ஊரில் இருக்கிறதெல்லாம் உடம்பெல்லாம் பூசிக்கின்னு வருது. எப்படி வருது தெரியுமா? என்ன மாதிரி கர்வம் பிடிச்சி வருது. அது
இந்த பன்னி இவ்வளோண்டு இவ்வளோ பெரிய யானை இந்த பண்ணியை பார்த்துட்டு அப்படியே புண்ணி குறுக்கி ஓரம் போய் நிற்கிது. என்னையா இவ்வளோண்டு பண்ணியை பார்த்து இவ்வளோ பெரிய யானை பயந்து ஒடுங்கி நிற்குது. ஏன் நிற்குது அப்படின்னா இது சுத்த பொருள், அது அசுத்த பொருள். அது சும்மா வீசிச்சுன்னா இது குளிச்சதெல்லாம் போச்சு. அதனால அதை பார்த்து பயந்து ஒடுங்கி நிற்குது. இன்னைக்கு மனுஷன் அப்படி தான் இருக்கிறான். அதனால அவனை பார்த்து பயந்து ஒடுங்கி நிற்க வேண்டாம் நம்ம, தெரியுமா? அது மாதிரி சுத்த பொருள் அசுத்த பொருள் அப்படின்னு பரிசுத்த பொருள் 3 விதமான பொருள்கள் இருக்குது. இப்போ காவாயில் விழுது தண்ணி, மழை பெய்யுது இல்லை, தண்ணி காவாயில் ஊது. என்ன தண்ணி? அது தண்ணி தானே. என்னன்னு சொல்கிறோம்? ஏய் அசுத்த தண்ணிடா, காவா தண்ணிடா அதுன்றோம். அதே தண்ணி ஒரு குளத்துல ஊது, என்ன சொல்கிறோம்? சுத்த தண்ணி பான்றோம். அதே தண்ணி மெடிக்கலுக்கு பிடிக்கிறான் நேரம் கொட்டும் போது அதை என்ன சொல்கிறோம்? டிஸ்டில் வாட்டர் அப்படின்றோம். 3 மழை தான். ஆனால் விழுந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேர் அதுக்கு. நீ வாழத்துக்கு ஏற்ற மாதிரி உனக்கு பேர் போ. இதுக்கு மேலே நான் என்னமா சொல்றது சார்? அநியாயமாகுது உன் கேள்வி. கேளு கேளு கேளு, இறங்கிட்ட ஒரு முடிவோடு வந்துட்ட போடு. இப்போ இங்கே உபதேசம் வாங்கினவங்களாம் எப்படி பட்டுக்கிறாங்கன்னா அசுத்தத்திலேருந்து சுத்தத்துக்கு வந்துக்கிறாங்க. இப்போ சுத்தத்திலேருந்து பரிசுத்தத்துக்கு போகணும். அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் மாதம் மாதம் வரணும். வந்தால் தான் அந்த பரிசுத்தம் தெரியும், இல்லைன்னா தெரியாது. அப்படியே போயிட வேண்டியது தான். நான் மகா ஞானி இன்னைக்குன்னு சொல்லு சாமி. இதற்கு முன்னால் ஒரு பெண்மணி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. சொல்லுவேன். சனாதன தர்மத்தில் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, பெண்களை இழிவுபடுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் ஒரு நீண்ட விளக்கமாக போயிடுச்சா இருப்பாங்க, பின்னாடி இருப்பாங்க நினைக்கிறேன். ஆனால் நான் என்ன சொல்ற வர அப்படின்னா, சரி, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சரி, ஆவதும் பெண்ணாலே அழுவதும் பெண்ணாலே. சரி, ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால ஒரு பெண் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஆண்கள் பெருமையா பேசுறோம். அதனால ஐயா ஆண்களோட பெருமை என்னன்னு சொல்லுங்க. கம்பங்கிட்ட போயிட்டு ஒரு மனுஷன் கேட்குறான், ஏன் சாமி பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய வீரர்கள் அத்தனை பேரும் ஒரு பெண்ணுடைய காலடியில் விழுந்துக்கிறானே, இந்த பெண்ணுக்காக கொலை பண்ணிக்கிறானே, பெண்ணுக்காக அத்த நாட்டை அபகரிக்கிறானே, இது ஏன் சாமி பெண்ணுக்கோசமே செய்கிறான்? அப்போ பெண்ணுக்கிட்ட என்ன சக்தி இருக்குது அப்படின்னு கம்பங்கிட்ட கேட்குறாங்க. கம்பம் சொல்றாரு, அட பைத்தியக்காரா, இது ஒண்ணும் இல்லடா, நடை உடை பாவனைடானார். அவ நடக்கிற நடத்தை, அவ கட்டிங்கிற ஆடை, அவ செய்யற சேஷ்டை, இது 3 சேர்ந்து உலகமே அவகிட்ட அடிமையாகுதுறானா. சரி, இது மீண்டும் வருமானா? மேலாகுதா? மீண்டுதுன்னா உலகம் அழிஞ்சிடலானா? பாரதியார் பெண்களை பத்தி பேசினார் இல்ல? எல்லா மகான்களும் பெண்களை பற்றி பேசலாம். எந்த பெண்களாவது ஆண்களை பற்றி பேசி கொடுத்தது உண்டா? இல்லை. ஏன் பேசுறதில்லை அப்படின்னா, பெண்ணுன்ற ஒரு இனம் இல்லைன்னா ஆணுன்ற ஒரு இனம் இல்லை. பெண்ணுன்ற ஒரு சக்தி இல்லைன்னா காந்தம் என்ற ஒரு சக்தியே இல்லை. அப்போ பெண்ணுன்ற பேரே ஒரு புனித பேர் சாமி. இப்போ நேற்று கூட நான் சொன்னேன், பூமி இருக்குது, சந்திரன் இருக்குது, சூரியன் இருக்குது. இந்த 3 இயங்கணும்னா வெள்ளி ஓணும். வெள்ளி இல்லைன்னா பூமியை நிற்காது, சூரியனை நிற்காது, சந்திரனை நிற்காது, சுக்குநூறை செதறி போயிடும். அப்போ இத்தனையும் கட்டுக்குள்ள வச்சுக்கின்னு அத்தனையும் ஏகிக்கிறது வெள்ளி. வெள்ளின்னா என்ன? பெண்ணுன்னு அர்த்தம். ஒரு குடும்பத்தை குடிகாரன் இருப்பான், ஜூதாடி இருப்பான், புறம்போக்கு இருப்பான், எல்லாத்தையும் கட்டி காக்கிறது யாரு? ஒரு பெண். அந்த பெண்ணுன்ற ஒருத்தர் அந்த குடும்பத்தில் இல்லைன்னா குடும்பன்றது ஒன்று இருக்காது. அப்போது பெண் உயர்ந்தவ இல்லையா? இந்த பூமியில் சிவம்ன்றது ஆகாயத்தை சம்பந்தப்பட்டது, சக்தின்றது பூமியை சம்பந்தப்பட்டது. இந்த சக்தின்ற ஒரு தெய்வம் பூமியில் இல்லைன்னா, பெண் தெய்வம் இல்லைன்னா நீயும் நானும் பிறக்கவே மாட்டோம் சாமி. ஒரு பெண் ஒரு ஆணை நல்ல வழியில் அவள் பயன்படுத்தினால்னா அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக போயிடும். ஒரு பெண் அவனை தீய வழியில் பயன்படுத்தினால்னா அந்த வாழ்க்கையே அழிஞ்சுது. அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கிறது ஒரு பெண்ணுடைய கையில் இருக்குது. அதனால தான் கல்யாணம் ஆணுச்சுன்னா ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும்
ஆம்பளை கையில் குத்து விளக்கு குத்து, நீ தாம்பா கொலை விளக்கு, நீ தாம்பா என் குடும்பத்தை காப்பாற்றணும் சொல்லிக்கிறமா? இங்கே நான் சொல்லிக்கிறமா? ஏன் அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களே? ஒரு பெண்ணுக்கிட்ட குத்து விளக்கு கொடுத்து, எம்மா என் குல தெய்வமே நீ தான், என் குடும்ப மான மரியாதையே நீ தான், இந்த குடும்ப குத்து விளக்கே நீ தான், இதை எடுத்து திரும்ப வைமான்னு பெண்ணுக்கிட்ட தானே கொடுத்த. இதெல்லாம் கொடுத்துட்டு என்கிட்ட வந்து கிராஸ் கொஸ்டின் கேட்டுங்க, எப்படி நியாயம்? இவ்வளவும் ஏன் பேசலாம் தெரியுமா? நிறைய ஆன்மீகவாதிங்க பேசுனாங்க, ஆனால் எல்லோருடைய பேச்சும் நாங்கள் கேட்டோம். பாதி புரிகிற மாதிரி இருக்கும், பாதி புரியவே இல்லை. ஆனால் வேற விதி இல்லைன்னு 1 மணி நேரம் உட்காந்து இருந்துட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு யோசித்தா ஒன்றும் புரியல எங்களுக்கு. ஆனால் நீங்கள் பேசுறது எப்படின்னா, ஒரு குழந்தை உட்காந்து கேட்டால் கூட புரிஞ்சிடும். ஒரு தனி மனிதங்கிட்ட உட்காந்து பேசுகிற மாதிரியே இருக்குது உங்களுடைய கிளாஸு. இதை மாதிரி உங்களுக்கு முன்னாடியும் யாரும் பேசலை, உங்களுக்கு பின்னாடியும் யாரும் பேச போதில்லை சாமின்ட்டாங்க. இதை விட பெருமை என்ன ஒன்று நமக்கு உண்டு சொல்லு சாமி? இத்தனைக்கா நான் ஒரு கைநாட். கேள்வி கேட்டங்களை பார்த்தா எல்லாம் கிராஜுவேட்டுங்க, இறக்கம் இல்லாத கிராஜுவேட்டுங்களா. என்னடா பாவம் வந்தாலும் படிக்காத ஆள் இவ்வளோ போடுறோமே காவு போடுறோமேன்ட்டு போடு. நீங்கள் தான் எந்த பால் போட்டாலும் 6 அடிக்கிறீங்களே. அவன் பெயர் சாமி, எனக்குன்னு தனித்த செயலே கிடையாது. இறந்த பணத்துக்கு 2 கட்டை விரலும் கட்டி ஏன் விடுறாங்க? அதுக்கு 2 கட்டை விரலையும் கட்டிடுறாங்க இல்லையா? கட்டை விரலா? அது ஏன் கட்டுறாங்க? கல்யாண வீட்டுக்கு போகிறோம், மாலை எங்கேயுமா பொண்ணு இருக்கிறாங்க, மணமேடெல்லாம் சந்தோஷமாகுது, கல்யாணம் மாட்டேன்னா ஒரே சந்தோஷமாகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நம்ம பொண்ணுக்கு பிள்ளைக்கு பண்ண மாட்டோமா அப்படின்னு நமக்கு ஒரு ஏக்கம். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த மாதிரி நமக்கெல்லாம் என்னைக்கு தான் நடக்க போதோ அப்படின்ற ஒரு ஏக்கம். எப்போ கல்யாண மண்டபத்துக்கு போனான், அடுத்து எங்கே போகலாம் சாமி? இதே மாதிரி ஒரு மணமேடை, இதே மாதிரி ஒரு ஊர்வலம் எங்கே நடக்கும்? கடைசியாக ஒரு வாட்டி நடக்கும். அங்கே போய் நம்ம யாராவது கேட்போமா, இதே மாதிரி நாளைக்கு நமக்கு நடந்தால் நல்லாயிருக்கும்? கேட்க மாட்டோம். ஏன்னா அந்த மரணத்தை எதிர்கொள்கிற பக்குவம் நமக்கு இல்லை. அப்படி எதிர்கொண்டுட்டோம்னு சொன்னால் நாம் அந்த மாதிரி ஒரு நிலையை நமக்கு வாய்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாத்துக்கும் ஆசைப்படுறோமே, அந்த ஒரு மாலை போகிறோம், நம்ம தான் போகிறோம், செத்து விட்டாராப்பா, சரி எப்போ எடுக்க போகிறீங்க, கரெக்டாக டைமுக்கு போய் மாலை போடுறோம். ஆனால் என்னைக்காவது அது மாதிரி நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறதே இல்லையா? பயம். என்னையாவது ஒரு நாள் நமக்கும் வந்துடும் அப்படின்ற, ஆனால் வரவே கூடாதுன்றதுக்காக நம்ம போராடுறோம். ஒரு நோய் வந்தால் மாத்திரை வாங்கி போடுறோம், உடம்பு சரியில்லையா ஓடுறோம். எல்லாத்தையும் எதுக்காகன்னா மரணம் வராமல் தள்ளி போகிறதுக்காக மட்டும்தான். நாம் தள்ளி தான் போடுறோம், மரணத்தை ஜெயிக்கவே இல்லை, தள்ளி தான் போட்டுக்கிறோம். அது எப்போ வேணால் வந்துடும், கைக்கு எட்ட தூரத்தில் தான் இருக்கிறோம். அது ஒரு நொடியில் கூட நடந்துடும். அப்போ ஒரு நொடியில் கூட அந்த விஷயம் நடந்துடும்னா நாம் எவ்வளோ பக்குவத்தில் இருக்கோம். நாளைக்கே எனக்கு அப்படி ஒரு நிலை வரும்னு நமக்கு மனசில் தோணுச்சுன்னு சொன்னால், நாளைக்கே நான் சாவ போகிறேன் என் மனசுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா, இன்றைக்கி நான் அந்த தப்பை பண்ணுவேன்னா என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணுவேன்? இது வரைக்கும் போனதெல்லாம் போட்டோம்பா, இருக்கிற இந்த ஒரு நாளாச்சு நல்லதை பண்ணுவோம், நல்ல விஷயத்தை செய்வோம், 4 பேருக்கு ஏதாவது நல்லது செய்வோம்னு எப்படி ஓடுவோமோ, ஒரு நாளும் நாம் அப்படி தான் சிந்திக்கணும். நாளைன்றது நிச்சயம் இல்லை, நாளைக்கு எது ஒன்றா ஆகலாம். இந்த நாள் மட்டும்தான் நிச்சயம். இந்த நாளில் நான் பரிசுத்தமாக இருக்கணும், நான் செய்யக்கூடிய செயலில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும், அதில் ஒரு நேர்மை இருக்கணும், ஒரு சத்தியம் இருக்கணும். இன்றைக்கி நான் சத்தியத்தை காப்பாற்றினேன்னு சொன்னால் அந்த சத்தியம்தான் என்ன பின்னால் காப்பாற்ற போகுது. இன்றைக்கி சேர்த்து வைக்கிற செல்வமே காப்பாற்றுன்னு சொன்னால், இன்றைக்கி நாம் காப்பாற்றக்கூடிய சத்தியத்துக்கும் அந்த பலம் உண்டு. அந்த சத்தியம் மட்டும்தான் எமன் கூடவும் போராடும், யார் வந்தாலும் எழுத்து நிற்கும். வேறு எந்த பொருளும் எமன் வந்தால் நிற்கவே நிற்காது. பொண்டாட்டி வாசல்லே தாங்க உட்காந்துருந்தேன், பாடாளப்பா எப்போ தான் உள்ளே போய் என் வீட்டுக்காரை கூட்டு போனான்னு தெரியலன்னு, வாசல்லே தான் உட்காந்துருந்தேன், யாருமே போகல. அவர் உடம்பு சரியில்லாம தான் பத்து நின்றார், எப்போ தான் போனான் எப்போ தான் கூட்டு போனானே தெரில அப்படின்னு யாரை திட்டுவாங்க? யமனை திட்டுவாங்க. அதனால தான் இறைவனுக்கு பேர் கல்வன். பாருங்க, இறைவனுக்கு போய் அந்த பேர் வைக்கலாமா? இறைவனுக்கு அப்படி ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. டேய் நீ யாரா தெரியுமா, நீ தெரியாத திருட்டு பார்க்குறா நீ அப்படின்றாங்க. ஏன் அவனை போய் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், திருட மட்டும்தான் என்ன பண்ண, எப்போ இருட்டிலேயே வாழ்வான். எப்போ கண்ணை கோல் வைக்கலாம்,
யார் எப்போ எந்த ஊர் கூட்டிருக்குது, எப்போ திருடலாம் நேரம் பார்த்துன்னு காத்துனுக்கிற மாதிரி இறைவனும் நேரம் பார்த்து காத்துனுக்கிறான். 2 இடத்துல காத்துனுக்கிறான். இறைவன் எங்கே இருக்கிறான்? 2 இடத்துல காத்துனுக்கிறான். ஒன்று ஒரு உயிரை கொண்டு போகும்போது காத்துனுக்கிறான், எப்போ இவனை போய் தூக்கின்னு போகலாம் நேரம் பார்த்து காத்துனுக்கிறான் திருடன் மாதிரி. இன்னொரு இடத்துலையும் திருட மாதிரி காத்துக்கிறான், எப்போ பாடம் பண்ணி தன்னை உடந்து தான் நினைச்சு நின்னால் அவனையும் எப்போடா உன்னை கூட்டும் போவனு இறைவனும் அதே திருட மாதிரி காத்துனுக்கிறான். அப்பவும் யாருக்கும் தெரியாது. இப்போ உங்களுக்கு இறைவன் எந்த திருட மாதிரி வேணும்? அந்த திருட மாதிரி போகக்கூடாதுன்னு தான் செத்தவங்களுக்கு காலை கட்டுறாங்க. ஏன் காலை கட்டணும் அப்படின்னு சொன்னால், செத்தவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நவதுவாரம் வழியாக ஏதோ ஒரு வழியில் இந்த மூச்சு காத்தானது வெளியே போயிடும். அந்த மூச்சு தான் இன்ன வரைக்கும் எனக்கு மரியாதை மானம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தது, என்னை காப்பாற்றி நிலைச்சி நிற்க வச்சது காரணம் அந்த ஒரு மூச்சு தான். ஒரு மூச்சு உள்ளே வந்து 10 மூச்சாக பிரியுது, 10 வேலை செய்யறதுக்காக தசகாரியம் பண்ணுது. தசவாயுவாக பிரிஞ்சு தசகாரியம் பண்ணக்கூடிய அந்த ஒரு பொருள் மீண்டும் இந்த உடலை விட்டு போகணும்னு முடிவு பண்ணால் இந்த தசகாரியத்தையும் நிறுத்துது. அதனால தான் சாக போகும்போது பார்த்தோம்னா எல்லோரும் ஓடி ஆடிலாம் போக மாட்டாங்க, ஒன்று ஒன்றா அடங்கும். நல்லா பேசியிருந்தாருங்க, இப்போ பேசவே முடியல, அப்போ வாய் போச்சு. நல்லா கேட்டுதுங்க, எதை சொன்னாலும் கேட்டுன்னு இருந்தாருங்க, காதும் கேட்கல. அடுத்து சைகையாச்சும் காட்டியிருந்தாரு, இப்போ அது கூட காட்டுறதில்ல. அப்போது உள்ளே போய் ஒரு காற்று உள்ளே போய் 10 வேலை செய்யறதுக்கு பிரிஞ்ச காற்று இப்போ ஒரு காற்றையாக ஒன்று சேர்க்குது. எப்போ நான் போகிறதுக்கு நேரம் வந்துச்சு, என்னை விட்டு போனவங்களாம் திரும்பி வந்துடுங்க அப்படின்னு ஒரு காற்றையாக அது தனக்குள்ளே ஒன்று சேர்க்கும்போது அதை செயல்படுத்தக்கூடிய அந்த கருவியெல்லாம் இயக்கப்படாமல் அப்படியே நின்றுடும். அப்போ இது வெளியே போகணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா பாவப்பட்டு போகக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்கும் எங்கே போகும்னா மலதுவாரம் வழியாக தான் வெளியே போகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த பார்வை வழியாக வெளியே போகும். இன்ப துன்பத்திலே உழந்து ஆசையே ஒரு போராட்டமாக இருந்தேன், நான் சாகவே கூடாது, இழுத்துன்னு போகும்போது கூட நான் சாக இன்னும் கொஞ்ச நாள் இருந்தாருண்ணா, இன்னும் என் பேரன் வரலையே, இன்னும் என் பேத்தி வரலையே, இன்னும் நான் செய்ய வேண்டியது எவ்வளோ இருக்குதுன்னு சாக போகிறோன்றது அவங்களுக்கே தெரியும். இந்த உடம்பு எதையுமே ஏற்றுக்கல, கஞ்சி ஊற்றினாலும் உள்ளே போகல, பால் ஊற்றினாலும் உள்ளே போகல. நான் எல்லாரையும் பார்த்துருக்குறேன், இப்படி ஒரு நிலை வந்தால் செத்து தான் போகிறேன். ஆனால் எனக்கு அப்படி ஒரு நிலை வந்தால் கூட நான் என்ன பண்ணுவேன், அதை ஏற்றுக்காமல் போராடிக்கினே இருக்கிறேன். அப்போ இந்த போராட்டத்தோடு போகக்கூடிய ஆன்மா அது எங்கே பிரியும்னு சொன்னால் இந்த 9 வாசல் வழியாக, முக்கியமாக சொன்னால் இந்த மலதுவாரம் வழியாக பிரிஞ்சு வெளியே போயிடும். அதனால தான் நிறைய பேர் உயிர் போன பிறகு பார்த்தோம்னா உயிர் போன பிறகு மலம் வெளியே இருக்கும், இல்லைன்னா சிறுநீர் வெளியே இருக்கும் முக்கால்வாசி. ஏன்னா அவங்களுக்கு போகணுன்ற ஆசை இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் வாழணுன்ற ஆசை. அந்த ஆசையோட அந்த ஏக்கத்தோட அந்த உயிர் இந்த உடம்பு விட்டு வெளியே போயிடுதுன்னு அர்த்தம். அப்போ போன உயிர் இங்கே தான் அலையும், அதுதான் நிம்மதியாக போயிருந்தால் தான் வராது திரும்பி. அப்போ போன உயிர் சும்மா போகாது, இந்த உடலை சுற்றி 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 வரும். அப்போ எந்த வாசல் வழியாக அது உள்ளே வெளியே போச்சோ திரும்ப அந்த வாசல் வழியாக அது உள்ளே போகலாமான்னு வேடிக்கை பார்த்து நிற்கும். அப்படி ஒரு வாய்ப்பை திரும்ப நம்ம கொடுத்துடக்கூடாதுன்னு முதல்ல கட்டுற அந்த கட்டை வரல அப்படின்னு கட்டுவாங்க. அப்போ 2 கட்டை வரலையும் கட்டிட்டா ஆசன வாயு இறுக்கி மூடிக்கும். அப்போது போன ஆன்மா போனது தான், திரும்ப வந்து அதில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இவ்வளோத்தையும் கருத்தில் வச்சு தான் சாமி சாங்கியமாக சம்பிரதாயமாக நம்ம பெரியவங்க பண்ணி வச்சுக்கிறாங்க. ஐயா, இன்னொரு விஷயம், இந்த அபிஷேகத்துக்கு பசும்பாலும் பசுங்கோவையும் ஏன் உபயோகப்படுத்துறாங்க? எருமை கோவையை ஏன் உபயோகப்படுத்தக்கூடாது? ஆமாம், எதுக்கு அது உபயோகம்? யாரையாவது திட்டணும், பொறுமையாக வரான், சொன்ன வேலையை செய்யலாம். இடையே எருமை மாடு தான் சொல்கிறோம், யாரையாவது பசு மாடுன்னு சொல்லிக்கிறோமா? ஏன்னா பசு மாடு வெயிலை தாங்காது, பசு மாடு மழையை தாங்காது. ஆனால் இந்த எருமை மாடுகிட்ட சேர்த்து தரலாம். எந்த பசு மாடும் சேத்துல வந்து நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. எனக்காவது ஒரு நாள் குளிச்சுட்டு வந்துடும், குளிக்குமே தவிர சேத்துல பெறவே போகல. ஆனால் இந்த எருமாடு இருக்குது பாரு, அது நல்ல தண்ணியை விட கெட்டு போன தண்ணியில் தான் கொண்டு போடலாம். நல்லா வெயில் வச்சுன்னா அங்கே தான் போய் அப்படியே நின்று கிடக்கும், பசு மாடு இப்படி நிற்காது. அப்போது இந்த மாதிரி மனுஷன் இருக்கிறான், இந்த எருமை மாடு மாதிரி எதையுமே உரைக்காம மனுஷன் சுற்றிங்க பாருங்க. அது கிட்ட இருந்து கிடைக்கிற எந்த பொருளும் நமக்கு அவ்வளோ பயன் தராது. ஏன்னா பசும்பாலில் கொழுப்பு கம்மி, இந்த எருமாடில் கொழுப்பு ஜாஸ்தி. அதனால் குழந்தைக்கு கொடுக்கும்போது கூட
எருமை பாலை கொடுக்க மாட்டாங்க, எருமை மாதிரி ஆயிடுமேன்னு சொல்லி பசும்பால் தான் கொடுப்பாங்க. அப்போ பசும்பால்ன்றது கொழுப்பும் கம்மி, உடல் அளவில் ஒரு சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா கொழுப்பு கம்மி. அந்த பாலை தான் தாய்ப்பாலே இல்லைன்னா கூட கொடுக்க முடியும், வேற எந்த பாலையும் கொடுக்கவே முடியாது. அப்போது தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக ஒரு விஷயத்தை கொடுக்கலான்னு சொன்னால் அது அந்த பசுக்கிட்ட வந்து மட்டும்தான் இருக்குது. அதனால தான் பசுவை முன்னிறுத்தி எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ ஒரு வீட்டை சுத்தம் பண்ணணும். இன்றைக்கி இருக்கிற எந்த பசு மாடும் புல்லை சாப்பிட்றது கிடையாது, எல்லாம் மால்ட்டு சாப்பிடுது, பேப்பர் சாப்பிடுது. அதனால அந்த கோமையெல்லாம் வீட்டில் தெளிச்சோம்னா ஊடே நாரி போயிடும். சரிங்களா? அதனால் முன்னே வச்சது எதுக்காகனா எல்லாம் பசு அதை மட்டும்தான் சாப்பிடும், வேற எந்த கெட்டு போன பொருளையும் சாப்பிடாததுனால அந்த பசுமாட்டு கோமியமும் அந்த பசுஞ்சாணத்தையும் தெளிப்பாங்க நம்ம வாசலில். சரிங்களா? அது என்னன்னா மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே வந்ததுன்னு அர்த்தம். மகாலட்சுமி எங்கே போச்சு, எப்போ வர்றதுக்கு? எப்போனா போயிருந்தா தானே வர முடியும். அப்படி இல்லை, உள்ளே இருக்கிற அந்த கெட்ட சக்திகள் அதை விரட்டி அடிக்கக்கூடிய அந்த சக்தி இந்த பொருளில் இருக்குது. அப்போ கெட்டதெல்லாம் வெளியே போனால் நல்ல விஷயங்கள் தானாக வரும். ஒரு வீட்டில் அடைஞ்சு போய் கிடக்குது, காற்றே உள்ளே வராது, வெளிச்சமே உள்ளே வராது. அப்போ நான் என்ன பண்ணோம், ஜன்னலை திறந்தா போடாது, வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லா பொருளும் வெளியே போச்சுன்னா காற்றும் தானாக வரும், வெளிச்சமும் தானாக வரும்ன்ற மாதிரி உள்ளே இருக்கிற அந்த கெட்ட விஷயங்களை, துர்சக்திகளை வெளியே தத்தணும்னா நல்ல விஷயங்களை பண்ணோம்னா கெட்டதெல்லாம் வெளியே போச்சுன்னா அந்த வீட்டில் தானாகவே செல்வ செழிப்பு தானாக வந்துடும். சாமி நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க. அதுதான் மகாலட்சுமி வந்ததுக்கான அர்த்தம். சொல்லுங்கள் சாமி. ஐயா மாதிரி நல்ல விளக்கம் கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி ஐயா. நன்றி சாமி, நன்றி சாமி, ஆத்மா.